பிரைஸ் தி லார்ட் சித்தி. பிரைஸ் ஆக்கிட்டா. உங்களை சந்திச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா, புத்தியுள்ள ஸ்திரீ, அதாவது அவங்களோட வாழ்க்கையில கர்த்தர் எப்படியெல்லாம் அவங்கள நடத்தி கொண்டு போறாரு, குடும்பத்தை எப்படி நடத்துறாங்க, இது எல்லாத்தையும் வச்சு புத்தியுள்ள ஸ்திரீகள்னு சில பேரை ஜனங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன். அதனால தான் இந்த ப்ரோக்ராம் இது பண்ணியிருக்கோம். சித்தி, நீங்க வந்து உங்களை செல்ஃபா இன்ட்ரடியூஸ் பண்ண. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் விருதுநகர் மாவட்டத்தில் மதுரையில் பிறந்தேன். விருதுநகரில் என்னை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. நான் ரொம்ப இந்துவில் பக்தி வைராக்கியமாக இருப்பேன். தெய்வம்னா நான் பார்க்கணும், அந்த தெய்வம் என் கூட பேசணும்னு சொல்லி ஒவ்வொரு கோவிலாக சுற்றினேன். கிறிஸ்துக்குள்ள வந்த உடனே உங்க பேர் என்ன? எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எனக்கு வச்ச பேர் தமிழரசி. தமிழரசி. ஆனால் நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு ஞானஸ்தானம் எடுத்த உடனே என் பேர் கிறிஸ்டின்னு சொல்லி எனக்கு வச்சாங்க. அப்போ பேர் மாற்றமும் ஒரு அவசியமா இருக்கு இல்லையா? ஆமாம். அப்புறம் சித்தி, நீங்க வந்து இப்படிலாம் இருந்தீங்க, தெய்வத்தை தேடி ஒரு ஆசையோடு எதிர்பார்த்திருக்கீங்க. உங்களோட முந்தின பக்தி எப்படி இருந்துச்சு சித்தி? உங்க முந்தின பக்தி, ஏன்னா பக்தி உள்ளவனே தேவன் தமக்காக தெரிந்து கொள்றார், பிரித்தெடுக்கிறார்ன்றதுலாம் வேதத்துல அறிஞ்சிருக்கோம். அப்போ உங்களோட பக்தி எப்படிப்பட்ட? செஞ்சா அந்த தெய்வத்தை பார்க்கலான்னு சொல்லி வீட்டில் வாழையில போட்டு ஐயர்கள் மாதிரி கலசம் வச்சு கற்பூரத்தை ஏற்றி 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 அந்த ஒளியில் வருவாங்க வருவாங்க வருவாங்கன்னு 3 மணி 4 மணி வரைக்கும் நைட்டு முடிச்சு வந்திருக்கேன். எப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டீங்க? அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? அதான் அப்படிலாம் இருந்த நாளில் தான் ஒரு நாள் வந்து இது எங்கள் உறவுக்கார பொண்ணு, அவள் வந்து எங்கள் சர்ச்சில் ஒரு மீட்டிங் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு கூப்பிட வந்தேன். அன்னைக்கு கூட நான் படையல் போட்டு சாப்பிட்டு படுத்திருந்தேன். சரி, சொன்ன மரியாதைக்காக ஒருத்தர் கூப்பிட்றாங்களே, அப்போ அவங்க கனம் பண்ணணும்னு சொல்லி அந்த சீட்டை வாங்கிட்டு அந்த அட்ரஸ் உள்ள அந்த இடத்துக்கு போனேன். அப்போ எனக்கு அது வித்தியாசமாக தெரிஞ்சது. எல்லாரும் இயேசப்பாவை பற்றி பாட்டு படித்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, செய்யணும்னா சத்தியத்தை சொன்னாங்க. ஆனால் அது வரைக்கும் எனக்குள்ள ஒரு பயம் இருந்தது. ஏன்னா இருக்கிறது என்கிட்ட எனக்கு ஒரே பையன். எனக்கு ஒரு பயம் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம பிள்ளை வெளியே போகிறானே, லாரியில் அடிபட்டு செத்துருவானோ, அவனுக்கு ஏதாவது ஆபத்து வருமோ அப்படின்னு எனக்கு அதுக்காக எத்தனையோ தெய்வத்தை கும்பிட்டு கும்பிட்டு பார்த்துருக்கேன். அதை மறக்கணும்னு. ஆனால் என்னால் அதை மறக்க முடியாது. ஆனால் சனிக்கிழமை போனேன், ஞாயிற்றுக்கிழமை போனேன், திங்கக்கிழமை போனேன். இந்த 3 நாளில் அந்த எண்ணம் எனக்கு வரவே இல்லை. அந்த பயத்துங்க ஆவி என்னை விட்டு போயிடுச்சு. அப்போ திங்கக்கிழமை புதுசாக வந்தவங்க யாரும் இயேசு ஏற்றுக்கிறாங்களான்னு சொன்னோன்னா நான் கையை தூக்கிட்டு நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். அதில் இருந்து நான் உண்மையாக ஆண்டவரை ஏற்றுக்கிட்டதுனால நான் எப்போவுமே யாருக்காவது நல்லது செய்யணும், கவலைப்படாதீங்க, தைரியமாக இருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் ஆண்டவர் ஏற்றுக்கிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நான் அது ஒரு ஊழியமாக செய்கிற மாதிரி என் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்திட்டேன். ஹல்லேலூயா. அப்ப இப்போ என்ன பண்றீங்க? கர்த்தரை அறிஞ்சுக்கிட்டீங்க, கர்த்தர் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க. இப்ப குடும்பமா, நான் நினைக்கிறேன் உங்க பையன் உங்களுக்கு அப்புறம் ரட்சிக்கப்பட்டாரு, அப்புறம் உங்க கணவர் ரட்சிக்கப்பட்டாரு, இன்னைக்கு உங்க பேர பிள்ளைங்க எல்லாருமே கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்ப நீங்க எப்படி அந்த பக்தியை வந்து தொடர்ந்து தேவனுக்கு பிரயோஜனமா பயன்படுத்துறீங்க? அறிந்த அறிவை எப்படி பயன்படுத்துறீங்க? 6 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் அவங்க காலேஜ் போனாலும் சரி, ஸ்கூல் போனாலும் சரி, எங்கள் பேரன் பேத்தி, என் மகன், என் கணவர், நான் 5 பேரும் பாட்டு படித்து 3 பாட்டு படித்து ஜெபம் பண்ணி பைபிள் வாசிப்போம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நீதிமொழிகள் வாசிப்போம். அதே போல் சாயந்தரம் கரெக்டாக எனக்கு என்னென்னா, இந்த நேரத்தை விட்டுட்டா ஏசப்பா வந்து ஏமாந்து போயிடுவாரே, கரெக்டாக 6 மணினா அவர் என் வீட்டுக்குள்ளே வந்துடுவார் அப்படின்னு இந்த சேரில் வந்து உட்கார்ந்துருப்பார் அப்படின்னு நான் விசுவாசத்தோடு என்ன செய்வேன், நாங்கள் எல்லாருமே சாயந்தரம் அதே மாதிரி பிள்ளைங்க காலேஜுக்கு போயிட்டாலும் வேலைக்கு போயிட்டாலும் என் கணவரும் நானும் என் மகன் இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா நாங்கள் 2 பேருமாவது நாங்கள் எல்லாத்துக்காக, தேசத்துக்காக ஜெபிக்கிறது, ஊழியக்காரவங்களுக்காக ஜெபிக்கிறது, எங்கள் உடன் பிறந்தவர்களுக்காக ஜெபிக்கிறது, 3 பாட்டு படித்து ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரம் வாசிப்போம். அந்த 91 சங்கீதமும் வாசித்துருவோம்,
ஒரு அதிகாரமும் வாசிப்போம். அப்படியே வாசித்து வாசித்து பைபிளை முடிப்போம். ம். ஆஹ் அப்போ அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட யார் என் நம்பரை கொடுத்து ஜெபம் பண்ண சொல்கிறாங்களோ ஃபோனில் ஜெபம் பண்ணால் கூட ஏசப்பா அங்கே அற்புதம் செய்கிறேன். ம். அதே போல நீங்க வந்து கிராம ஊழியம் போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்க பையன் வந்து ஒரு சின்ன சபை வச்சு நடத்துறாருன்னு கேள்விப்பட்டேன். அந்த ஊழியத்தை பத்தியும் சொல்லுங்க. என் மகன் கிராமமாக ஊழிட்டு போவான். நானும் கூட போவேன். அந்த சபையில் போய் சாட்சி சொல்லி அந்த ஜனங்களுக்கெல்லாம் இயேசுதான் மெய்யான தேவன் சொல்லி நிறைய சத்தியங்களை எப்படி ஜெபிக்கணும், ஆண்டவருக்கு எப்படி நேரத்தை கொடுக்கணும். உண்மையான தெய்வம் இயேசுன்னு நினைக்கும் போது அவர் வந்து உட்கார்ந்துருப்பாரே. எங்க பாஸ்டர் சொல்லுவாரு, 6 மணிக்கு ஆராதனைன்னா 5:45 ஏசப்பா வந்து உட்கார்ந்துருவாரு. அந்த வார்த்தை என் நெஞ்சில அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் இருக்கும். அதனால கரெக்டா நம்ம போயிடணும் ஆராதனைக்கு. அதனாலதான் அப்படியே போய் கண்ணை மூடி பாட்டு படிச்சு ஆராதனை செய்யும் போது பாத்தீங்கன்னா என் கண்ணு முன்னாடி, ஆனா அந்த தெய்வத்தை நான் பார்த்துட்டேன். ஹல்லேலூயா. சர்ச்சில் அத்தனை பேருக்கு முன்னாடி என் கண்ணுல அவர் வந்து நிக்கிறத நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. அது போல ஒரு நாள் நைட் 2 மணிக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் பக்கத்துல வந்து நின்று என் கூட பேசுறாரு. ஆமென். அவர் பேசினா வசனத்தோட தான் பேசுவார். ஆமென். யாருனாலும் கூட இன்னும் கூட எடுத்து படிச்சு பார்க்கலாம். ஏசையா 54வது அதிகாரம் 12வது வசனத்துல வர்ற வசனத்தோட என் கூட ஆண்டவர் பேசினார். ஹல்லேலூயா. அப்ப அத சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொன்னார். அவர் என்னைக்கு அப்படி பேசினாரோ அதுல இருந்து என் மகன் ஊழியத்துல ஆண்டவர் வல்லமே எடுத்து பயன்படுத்துறாரு. எல்லா ஊர்களுக்கும் கூட்டு போறாரு. மெடிக்கல் முகாம் நடத்துறான் கூட எல்லாரும் போய். இது கிராம ஊழியம். எத்தனை சபைகளுக்கு, ஏழையா இருக்கிற சபைகளுக்கு, ஏழை மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறேன். எங்களால முடிஞ்சதை நாங்க ஏதாவது செஞ்சு கொடுத்து அனுப்புறோம். அவர் தான் உண்மையான தெய்வம். நான் எந்த கிராமத்துக்கு போனாலும் சரி, யார்கிட்ட போனாலும், பஸ்ல போனா கூட பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்க முகம் சோர்ந்து போயிருந்தா அவங்களை விசாரிச்சு அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி அப்படியே கையை பிடிச்சி அவங்களுக்கு அங்கேயே ஜெபம் பண்ணி அப்படி எத்தனையோ பேர் சத்தியத்துக்கு ஆதாயமாக்கியிருக்கேன். சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க வந்து கிறிஸ்துவ அறியாது இருந்தீங்க, கிறிஸ்துவ அறிந்து கொண்டீங்க. அறிந்து கொண்ட நீங்க அநேகருக்கு அறிவிக்கிறவர்களா இருக்கிறீங்க. இதுதான் முக்கியம். இததான் கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். ரொம்ப சந்தோஷம். நீங்க இவ்வளவு நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை என்னோட ஷேர் பண்ணி ஜனங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். உண்மையாகவே நீங்க ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ. பார்த்து கொண்டிருக்க எத்தனையோ பேர் புத்தியுள்ள ஸ்திரீகளா தங்களோட வீட்டை கட்டுகிறவர்களா இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களையும் தேவன் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தரை ஒவ்வொரு இடங்கள்ல போய் சந்திக்க எனக்கு உதவி செய்வார் விசுவாசிக்கிறேன். மீண்டும் ஒரு விஷயம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ.